இந்த பதிவு யாருக்குன்னா ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு தான் இந்த பதிவு. ஏன் சார், நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுக்கும்போது என்ன சார் எடுக்கிறீங்க? இந்திய இறையாண்மைக்கோ இந்தியாவின் ஒற்றுமைக்கோ குந்தகம் விளைவிக்கின்ற எந்த ஒரு நிகழ்வையும் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறீங்களே, அதை மீறி நடக்கிறீங்களா சார்? உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா சார்? இந்துக்களும் தானே ஓட்டு போட்டாங்க. அப்பேற்பட்ட இந்துக்களுடைய மனசு புண்படுற மாதிரி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அந்த படிக்கட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றீங்களே, இது எந்த விதத்தில் சார் நியாயம்? ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்க நீங்களே இப்படி ஒரு தப்பை செஞ்சா சாதாரண மக்கள் செய்யறத எப்படி சார் குற்றம் சொல்ல முடியும்? இதே வேலையை ஒரு இந்து வந்து உங்க தர்காவில் செஞ்சா நீங்க ஒத்துக்கிறீங்களா? எங்களை மாதிரி இருக்கவங்க, நடுநிலையா இருக்கிறவங்க, எங்களை எல்லாரும் கழுவி ஊத்தத்தான் செய்யறாங்க. ஆனாலும் அப்பேற்பட்ட எங்களுக்கே மனசு நொந்து போய் இந்த பதிவு போட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறான். என்னைக்காவது ஒரு இந்து உங்க தர்காவில் இல்ல நபி ஸல்லல்லாஹுவையோ இல்ல அல்லாவையோ ஏதாவது தப்பு தவறா பேசியிருக்கானா சார்? இல்ல உங்களுடைய வழிபாட்டு முறைக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணியிருக்காங்களா சார்? அதாவது யாருக்கோ கைப்பாவையா நீங்க செயல்படுறீங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது சார். யாரோ ஒரு சாரை காப்பாத்துறதுக்கு இந்த மக்கள் எல்லாம் பலிகடை ஆக்கணும்னு நீங்க நினைச்சு நீங்க நடத்துற நாடகம்லாம் எங்களுக்கு தெரியுது சார். இது வரைக்கும் ஒவ்வொரு இந்துமே சர்ச்சையோ மசூதியோ கடந்து போகும்போது எல்லா சாமியும் ஒண்ணுதான், எல்லா சாமியும் நம்ம சாமி தான் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு தான் சார் போயிருக்கான். இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு இந்துமே ஒரு சர்ச்சையோ ஒரு மசூதியவோ அவமானப்படுத்தினல சார். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மசூதிக்கும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் பெருமளவு போய் அங்கேயும் போய் மந்திரிக்கிறான், சாமியை கும்பிடுறான், அது மேல நம்பிக்கை வைக்கிறான். அப்பேற்பட்ட இந்துக்கள் பாரம்பரியமா புனிதமா வழிபடக்கூடிய அந்த திருப்பரங்குன்ற மலையில இப்படி ஒரு அசிங்கத்தை அரங்கேற்றிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா சார்? நீங்க எதுக்காக செஞ்சீங்கன்றத இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த சாரை காப்பாத்துறதுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய கொடுமையை இந்த மக்கள் மறக்கணும். வரக்கூடிய தேர்தலில் நீங்க எல்லாம் பலனடையணும். இதுதானே சார் உங்க நோக்கம்? இது நீடிக்காது சார். மக்கள் இல்லை, அந்த நபிகளும் சரி அந்த அல்லாவும் சரி உங்களை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டாங்க சார்.